பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க கோரி 4வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை ஏற்று அரசு நடைமுறைப்படுத்தும் வரை போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அன்னை இந்திரா நகர் பகுதியில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த மர்ம நபர்களை தெரு நாய்கள் குறைத்ததால் கத்தி எடுத்து குத்த முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே ரூபாய் 48,13,00,000 மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தில்லைநகர் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட விஷ்ணு சமாஜ் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கங்கை நதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் தெரு நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பு போடும் பணியானது ஆணையர் சீனிவாசன் தலைமையில் துவங்கியது. தொடர்ந்து நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் சுமார் 1000 நாய்களுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அப்போது சுகாதார ஆய்வாளர் தேவி பாலா மற்றும் நகராட்சி பணியாளர்கள் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலூர் பகுதியில் கல்குவாரி அமைப்பது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சமூக ஆர்வலர் ஒருவர் கல்குவாரி அமைப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்படைவதோடு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கல்குவாரி அமைப்பதற்கு எதிராக குரல் கொடுத்தார். இதனை அடுத்து அவரை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றுமாறு பொதுமக்கள் கூச்சலிட்டதால் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் செம்பனார் கோவில் குத்தாலம் வட்டாரத்திற்கு உட்பட்ட 200 கர்ப்பிணி பெண்களுக்கு அங்கன்வாடி பெண் பணியாளர்கள் மாலை அணிவித்து நலங்கிட்டு கைகளில் காப்பு வளையல் அணிவித்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே நெல் குடோனில் லாரி வராததால் நெல் மூட்டைகள் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரு சென்டருக்கு 20,000 முதல் 25,000 மூட்டைகள் தேங்கிய நிலையில் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே நாள்தோறும் லாரிகள் அனுப்புவதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டு உள்ளதாக 12 கடைகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் வியாபாரிகளுக்கு ஆதரவாக கடைகளை அடைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முழு அடைப்பு போராட்டத்தால் கன்னியாகுமரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 2வது நாளாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளியின் உதவித்தொகையை 6,000 இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தினர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தனர்.